ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல் வந்துட்டுருக்குங்க. ஹெச்இடி பிடி மற்றும் பிஆர்டிஇ பணி நியமனத்தை குறித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற தகவல் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா, ஆதி திராவிடர் நல ஆணையம் நல பள்ளிகள் விடுதிகள் 2025 மற்றும் 26 ஆசிரியர்கள் மற்றும் காப்பாளர்களுக்கான இணைவணி பொதுக்காறுதல் கலந்தாய்வு மற்றும் 13/6 ஆகிய நாட்களில் நடைபெறுவதால் காலி பணியிட விவரங்களை அனுப்புவது தொடர்பாக சில முக்கிய தகவல் வந்திருக்கு. ஹெச்இடி மற்றும் பிடி மற்றும் பிஆர்டி, அதாவது யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனங்களை ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் நடக்கும், எப்போ ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும், எப்போ அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும், எப்போ பணி நியமனம் நடக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவே பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலர்கள் அனைத்து மாவட்டத்துக்கும் இதை அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் எப்போ நடக்கும், எப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அப்பாயின்மெண்ட் நடக்கும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தான் கிடைச்சிருக்கு. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிதிராவிடர் நலத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆதிதிராவிடர் நலத்துறையில் இருந்து இந்த புதிய பள்ளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இதை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து பழங்குடியின நலப்பள்ளியிலும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கான டேட் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி உங்களை எல்லாமே வர சொல்லியிருக்காங்க. ஸோ 18ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது மாறுதல் கலந்தாய்வு முடிஞ்ச உடனே அடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் மற்ற பிஜிடிஆர்பியோடைய ப்ரொமோஷன்ஸு கவுன்சிலிங் எல்லாமே ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இப்போ எல்லாமே அரசு பள்ளியில் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா. அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் முக்கிய தகவல்கள் எல்லாமே போட்டுகிட்டே வராங்க. அடுத்தடுத்து பழங்குடியின நலக்கல்வி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் என்ன தேதி அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த தேதியில் எந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுப்பாங்க. நீங்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ சிவிக்கு என்னெல்லாம் கொண்டு போனீங்களோ அதே மாதிரி ஓவராலாக ஒரிஜினல்ஸ் மட்டும் அதோடைய செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஒரு 2-3 காப்பிகள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே நான் உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோவும் நான் உங்களுக்கு மேக் பண்ணி சொல்லியிருக்கு. இதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கும் அறிவிப்பு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. கவுன்சிலிங் அதுக்கப்புறம் இவர்களுக்கான கவுன்சிலிங்கும் நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போதைய சுச்சுவேஷனில் பிரகாரம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இது பெரிய விஷயமாக பேசும் பொருளாக மாற்றிட்டு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா புதிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சில கல்வி அதிகாரிகள் எல்லாமே சொல்கிறதுனால ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 வேகன்சிஸை ரீச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில் சில அன்அஃபிஷியலான கிடைக்கப்பட்ட தகவல்கள். ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை ஒரையாக இருக்குன்ற தகவல் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிய வேகன்சிஸ் பட்டியலை விரைவில் கொடுக்குறாரு. புதிய ஆசிரியர் நியமனத்தையும் நடத்துவோம் அப்படின்றதை அவர் தெளிவாக குறிப்பிட்டாருங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் மும்முரமாக பேசப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைவில் போடலாம் அப்படின்ட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருதுங்க. ஸோ 2013 எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அனைவருக்குமே பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்குமே பணிகள் போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2013 பேட்ச் டெட் பேட்சுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் அவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல் வந்துட்டுருக்குங்க. ஹெச்இடி பிடி மற்றும் பிஆர்டிஇ பணி நியமனத்தை குறித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க தகவல் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா, ஆதி திராவிடர் நல ஆணையம் நல பள்ளிகள் விடுதிகள் 2025 மற்றும் 26 ஆசிரியர்கள் மற்றும் காப்பாளர்களுக்கான இணைவணி பொதுக்காறுதல் கலந்தாய்வு மற்றும் 13/6 ஆகிய நாட்களில் நடைபெறுவதால் காலி பணியிட விவரங்களை அனுப்புவது தொடர்பாக சில முக்கிய தகவல் வந்திருக்கு. ஹெச்இடி மற்றும் பிடி மற்றும் பிஆர்டி, அதாவது யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனங்களை ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் நடக்கும், எப்போ ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும், எப்போ அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும், எப்போ பணி நியமனம் நடக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவே பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலர்கள் அனைத்து மாவட்டத்துக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எப்போ நடக்கும், எப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய அப்பாயின்மெண்ட் நடக்கும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்டதுனால பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தான் கிடைச்சிருக்கு. இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறையிலிருந்து பார்த்திங்கன்னா அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆதி திராவிடர் நலத்துறையில் இருந்து இந்த புதிய பள்ளிகளுக்கும் பார்த்திங்கன்னா இதை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து பழங்குடியினர் நலப்பள்ளியிலும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கான டேட் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி உங்களை எல்லாமே வர சொல்லியிருக்காங்க. ஸோ 18ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது மாறுதல் கலந்தாய்வு முடிஞ்ச உடனே அடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் மற்ற பிஜிடிஆர்பியோடைய ப்ரொமோஷன்ஸு கவுன்சிலிங் எல்லாமே ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இப்போ எல்லாமே அரசு பள்ளியில் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா. அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் முக்கிய தகவல்கள் எல்லாமே போட்டுகிட்டே வராங்க. அடுத்தடுத்து பழங்குடி நலக்கல்வி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் என்ன தேதி அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த தேதியில் எந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுப்பாங்க. நீங்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ சிவிக்கு என்னெல்லாம் கொண்டு போனீங்களோ அதே மாதிரி ஓவராலாக ஒரிஜினல்ஸ் மட்டும் அதோடைய செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஒரு 2-3 காப்பிகள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே நான் உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோவும் நான் உங்களுக்கு மேக் பண்ணி சொல்லியிருக்கேன். இதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கும் அறிவிப்பு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. கவுன்சிலிங் அதுக்கப்புறம் இவர்களுக்கான கவுன்சிலிங்கும் நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போதைய சுச்சுவேஷனில் பிரகாரம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இது பெரிய விஷயமா பேசும் பொருளாக மாற்றிட்டு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா புதிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சில கல்வி அதிகாரிகள் எல்லாமே சொல்கிறதுனால ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 வேகன்சிஸை ரீச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில் சில அனுபவிஷனான கிடைக்கப்பட்ட தகவல்கள். ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை ஒருவாக இருக்குன்ற தகவல் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிய வேகன்சிஸ் பட்டியலை விரைவில் கொடுக்குறாரு. புதிய ஆசிரியர் நியமனத்தையும் நடத்துவோம் அப்படின்றதை அவர் தெளிவாக குறிப்பிட்டாருங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் மும்முரமாக பேசப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைவில் போடலாம் அப்படின்ட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருதுங்க. ஸோ 2013 எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அனைவருக்குமே பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்குமே பணிகள் போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2013 பேட்ச் டெட் பேட்சுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் அவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.